சொன்னா கேட்கலாம். அப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் நடேசனோட சட்டையை பிடிச்சி உன்னால தான் எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க, நீலாம் எதுக்கு உயிரோடு இருக்க, நீ இருக்கனால தான் இவ்வளோ பிரச்சனை, நீ முதல்ல செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம நிலாவுக்கு கோவம் வந்துடுது. உடனே நிலா நம்ம பல்லவனை பிடிச்சி இழுத்து கன்னத்தில் பலார்னு ஒரு அறையை கொடுத்துறாங்க. நீ யார் அவனை செத்துப்போன்னு சொல்கிறதுக்கு, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, உனக்கு பிடிக்கலைன்னா அந்த வீட்டில் இருந்து வெளியில் போயிரு, யாரும் அவரை பற்றி தப்பாக பேசக்கூடாது, அவ்வளோதானே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பல்லவனுக்கு கோவம் வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. என்னைவே அடிச்சிட்டிங்களா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் போனதுக்கப்புறம் நம்ம நடேசனு பின்னாடியே போயிடுறாங்க. பல்லவன் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு காயத்ரி பல்லவன்கிட்ட போய் பேச போகிறாங்க. இங்கே நிலாட்ட நம்ம சோழன் வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவன் வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. நம்ம பல்லவன் இருக்க இடத்துல பக்கத்துலேயே நம்ம நடேசனும் டீ கடையில் வந்து உட்காந்துருக்காங்க பல்லவன் வீட்டுக்கு வர வரையிலும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிலா பல்லவனுக்கு ஃபோன் பண்ணி என் மேலே உண்மையாலுமே உனக்கு அன்பு பாசம் அக்கறை ஏதாவது இருந்தால் நீ என்னை மதிச்சின்னா எனக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, நீ நினச்சின்னா நீ 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிடுறாங்க. நிலா சொன்ன மாதிரியே நம்ம பல்லவனும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க.